ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ரெசிபி. முட்டைகோசும் ஒரு முட்டையும் வச்சு ரொம்ப சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக செய்ய போகிறோம். முட்டைகோஸில் பொரியலோ இல்லை கூட்டோ பண்ணும்போது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது போல் ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சம் கூட முட்டைக்கோசு வாசனையே இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சூப்பரான ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நான் 150 கிராம் முட்டைக்கோஸை கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பொரியலுக்கு கட் பண்ணுறது போல் பொடியாக கட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் பெருசாகவே இது போல் கட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதை இது கூட உடச்சி ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்க்குறேன். இது கூட 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இதை கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. முட்டைக்கோசுலேயும் வெங்காயத்துலேயும் தண்ணி லைட்டாக விட்டு வரும். அதனால் தண்ணி சேர்க்காமலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இதை கலந்துட்டு பிடிக்கும்போது பிடிப்படணும். அப்படி இல்லைன்னா முட்டைக்கோசு அதிகமாக இருக்குது, அதுக்கு தகுந்தது போல் கடலை மாவும் அரிசி மாவும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கலந்துட்டேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி தெளித்து விட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துற வேணாம், கொஞ்சமாக தெளித்து விட்டு நல்லா கலந்துக்கணும். நம்ம கலந்தெடுத்த மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இது நீங்கள் வடை போலவும் தட்டி போடலாம், இல்லை பக்கோடா போல் சின்ன சின்னதாக கிள்ளி போடலாம், இல்லை போண்டா போலவும் உருண்டை உருண்டையாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வடை போல் செய்ய போகிறேன். இதை பொடிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருந்த மாவுலேருந்து இது போல் சின்ன சின்னதாக எடுத்து வடை போல் தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். 4-5 எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. போட்ட உடனே கலந்து விடக்கூடாது, கொஞ்சம் வேக விட்டு திருப்பி விட்டுக்கலாம். நம்ம முட்டைக்கோஸை பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கோம், அதனால் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வேக விட்டே திருப்பி போட்டுக்கலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்க போகிறேன். இப்போது நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாயிடுச்சு. இது எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். மீதி இருக்கிறதையும் இது போலவே பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது போல் செய்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஈவினிங் டயத்தில் டீ கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வடை சாப்பிட்ணுன்னா உளுந்து இல்லைன்னா கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி பண்ணுவோம். இது போல் முட்டைக்கோஸை வச்சு டக்குன்னு செய்து முடிச்சிடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.